வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சேலம் தாரமங்கலம் அணைமேடு பகுதியில் ஸ்ரீ ராஜமுருகன் திருக்கோவில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டம் தாரமங்கலம், சேலத்திலிருந்து இரும்பாலை தாரமங்கலம் செல்லும் வழியில் அணைமேடு என்ற பகுதி உள்ளது. அந்த பகுதியில் ஸ்ரீ ராஜமுருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த முருகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறாங்க. ஏற்கனவே அது பழைய கோவில் தான். இப்போ இந்த 51 அடி முருகன் சிலையை வடிவமைத்து இப்போ கும்பாபிஷேகம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா, ஒரு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று பழமொழிக்கு ஏற்றவாறு ஒரு குன்று மீது அமர்ந்திருக்கிறார் இந்த ராஜமுருகன் திருக்கோவில். இந்த முருகர் கோவிலில் தினந்தோறும் சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள் சிறப்பான முறையில் இந்த கோவில் நிர்வாகர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கோவிலில் மிக சிறப்பானது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் வளம். இந்த ராஜமுருகனை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து வேண்டுதல் செய்வோர்க்கு இந்த முருகன் அனைத்து வளங்களும் தருவார். இந்த 51 அடி முருகன் சிலையை வடித்தவர் மலேசியாவில் பத்துமலை முருகர், சேலத்தில் பெத்தநாயக்கன் பாளையம் முத்துமலை முருகன் வடித்தவர்தான் இந்த சிலையையும் வடித்துள்ளார் சிற்பி. இந்த ராஜமுருகன் திருக்கோவிலுக்கு உரிமையாளர் இவர்தான். இவர் ஒரு சித்தர். இவர் பாடம் போடுவார். பக்தர்களுக்கு நல்வழி காட்டுவதில் வல்லமை படைத்தவர். இவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு செல்பவர்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் நீங்கி சுப முகூர்த்தம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அருள் செய்வார். இந்த திருத்தலத்தில் சிறப்பான பூஜை கிருத்திகை பூஜை. இந்த திருத்தலத்தில் முருகனுக்கு சிறப்பான அலங்காரம், அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கிருத்திகை நாளன்று முருகனுக்கு வைபவங்கள் ஏற்படும். மற்றும் ஒரு சிறப்பான பூஜை பங்குனி உத்திரம், தைப்பூசம், சித்திரை திருவிழா. இந்த காலங்களில் இந்த முருகனுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து தன் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். இந்த திருத்தலத்தில் நாள்தோறும் மதியம் கோயில் சார்பாக அன்னதானம் வழங்கப்படும். இந்த திருத்தலத்திற்கு எப்படி செல்வது, எப்படி வருவது என்றால், சேலத்தில் இருந்து தாரமங்கலம் செல்லும் வழியில் இந்த திருத்தலம் உள்ளது. சேலத்தில் இருந்து இரும்பாலை தாரமங்கலம், இரும்பாலை அடுத்தது கேஆர் தோப்பு. அந்த கேஆர் தோப்பில் அடுத்த பஸ் நிலையம்தான் இந்த அணைமேடு. இந்த அணைமேடு பஸ் நிறுத்தத்தில் இருந்து பார்த்தாலே இந்த ராஜமுருகன் திருக்கோவில் அழகாக தெரியும். இந்த ராஜமுருகன் சிலையை பஸ் நிலையத்தில் இருந்தே பார்க்கலாம். வேலுண்டு வினையில்லை என்ற சொற்களுக்கு ஏற்றவாறு இந்த முருகன் திருத்தலத்திற்கு அனைத்து பக்தர்களும் வந்து முருகனை தரிசித்துவிட்டு எல்லாம் அருளும் கிடைக்க இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து லைக் பட்டனை செய்தீர்கள். நன்றி, வணக்கம்.